இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு. கங்குவா திரைப்படத்தின் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா ஆதங்கம் என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 28, 29ஆம் தேதிகளில் உதகையிலும் 30ஆம் தேதி திருவாரூரிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இன்று அறிவிப்பு. நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்ததை அடுத்து இன்று புழல் சிறையில் அடைப்பு. போலீசார் அழைத்து செல்லும் போது அராஜகம் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும் என முழக்கம். ஓடி ஒழியவில்லை என விளக்கம் அளித்து கைது நடவடிக்கைக்கு முன்பு கஸ்தூரி பதிவு செய்த வீடியோ வெளியீடு. தனிப்படை அமைத்து கைது செய்யும் அளவுக்கு நடிகை கஸ்தூரி என்ன தவறு செய்தார்? இது பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று விமர்சனம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் பெண்கள் சிலர் இன்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட பிறகும் தொடரும் உள்ளிருப்பு போராட்டம். கடலூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் இன்று குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். அரியலூர் அருகே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. கங்குவா படத்தின் நல்ல அம்சங்களை விமர்சகர்கள் தவிர்த்துவிட்டதாக நடிகை ஜோதிகா இன்று ஆதங்கம். குறைகள் இல்லாமல் படம் எடுக்க முடியாது, அதற்காக ஒட்டுமொத்த படத்தையும் குறை கூறக்கூடாது என்றும் கருத்து. எதிர்மறை விமர்சனங்களை கடந்து படத்தின் வசூல் 100 கோடி ரூபாயை நெருங்குவதாக தகவல். மணிப்பூரில் தொடர் வன்முறைகளால் நீடித்து வரும் பதற்றம். மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சார பணிகளை ரத்து செய்துவிட்டு இன்று டெல்லி புறப்பட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் ஈடுபட உள்ளதாக தகவல். டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க மாநில அரசு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. தடையை மீறி இயக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு அபராதம். காற்று மாசுபாடு காரணமாக இன்று 107 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதுடன் 3 விமானங்கள் ரத்து. நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் இன்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் தொடர்பாக நடிகை கஸ்தூரியை போலீசார் நேற்று கைது செய்துள்ள நிலையில் அவரை எப்படி கைது செய்தனர் என்ற விவரங்கள் இன்று வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில் இருந்த நடிகை கஸ்தூரி போலீசார் வருவதை அறிந்ததும் கதவை பூட்டிக்கொண்டு வீட்டிற்குள் பதுங்கியுள்ளார். நீண்ட நேரம் கதவை திறக்காமல் இருந்ததால் ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்துவிடுவோம் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். பின்னர் கதவை திறந்து வெளியே வந்த கஸ்தூரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வழக்கு பதிவு செய்தவுடன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த கஸ்தூரி தயாரிப்பாளரின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்துள்ளார். அதனை வைத்து போலீசார் அவரை கண்டறிந்துள்ளனர். அதே சமயம் ஓடி ஒளியவில்லை என விளக்கமளித்து கைது நடவடிக்கைக்கு முன்பு கஸ்தூரி பதிவு செய்த வீடியோ இன்று வெளியாகியுள்ளது. வணக்கம், நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல. பிகாஸ் ஐ வாண்டட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ என் ஃபோனை நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இன்றைக்கி நான் பார்த்தேன், தலைமறைவு, பயந்து ஓடினார், அது இது அப்படின்னு எதுலையுமே உண்மை கிடையாது. இதனிடையே தனிப்படை வைத்து கைது செய்யும் அளவிற்கு நடிகை கஸ்தூரி என்ன தவறு செய்தார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு பெரிய குற்றமா? சரி, பேசுனாங்க, தப்பு. அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது என்ன?
தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது. தமிழர்கள் தெலுங்கர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக அவரது பேச்சு அமைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதுடன் கஸ்தூரியின் கருத்தால் வெளியே செல்லும் போது சிலர் சினிமா பாடல் பாடி விமர்சிக்கிறார்கள் என தெலுங்கு பேசுபவர்கள் வேதனை தெரிவிப்பதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நடிகை கஸ்தூரி அரசியல் அராஜகம் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும் என முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலமன், நடிகை கஸ்தூரிக்கு எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு உள்ளது? அவர் மீதான நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தான் சிங்கிள் மதர் எனவும் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருப்பதால் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் இதனால் சொந்த ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். ஆனால் அதனை மறுத்த நீதிபதி வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டுள்ளனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி சாலமன். கங்குவா திரைப்படம் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா இன்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து சினிமா விமர்சகர் கருத்துக்களை கேட்டறிந்தோம். வசூல் நிலவரம் குறித்து செய்தியாளர் விமல்ராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவான கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 11,500 திரையரங்குகளில் கடந்த வியாழக்கிழமை வெளியானது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகும் சூர்யா படம் என்பதாலும் வித்தியாசமான கதைக்களம் என்பதாலும் கங்குவா ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. ஆனால் பலவீனமான திரைக்கதை, பின்னணி இசை, இரைச்சல் உள்ளிட்ட விமர்சனங்களால் கங்குவா படம் வணிக வெற்றியை பெற தடுமாறி வருகிறது. இந்நிலையில் கங்குவா பற்றி திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா இன்று ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஜோதிகா வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில், பெரும்பாலான இந்திய திரைப்படங்கள் ஏதோ ஒரு குறைபாடோடுதான் வெளியாகிறது என்றும் பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட கங்குவா படத்தில் பிழைகள் இயல்பானதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கங்குவா திரைப்படம் முழு சினிமா அனுபவத்தை கொடுத்தது என புகழாரம் சூட்டியுள்ள ஜோதிகா, தமிழ் திரையுலகம் இதுவரை கண்டிராத அற்புதம் என பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கங்குவா திரைப்படத்தின் முதல் காட்சி முடிவதற்கு முன்பே எதிர்மறை விமர்சனங்கள் எழுந்தது வருத்தம் அளிப்பதாகவும், எதிர்மறை கருத்துக்களை கூறுவோர் சினிமாவை முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை எனவும் ஜோதிகா காட்டமாக விமர்சித்துள்ளார். ஜோதிகாவின் குற்றச்சாட்டு குறித்து சினிமா விமர்சகர் கார்த்திக்கிடம் பேசினோம். ஹாலிவுட் இயக்குனர் அளவுக்கு நம்ம திங்க் பண்ணியிருக்கோங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஹாலிவுட் படத்தை பீட் பண்ணோமாங்கிறது இருக்குல்ல, இங்கே சில சீன்ஸ் திராவையாக தெரிஞ்சது உண்மை. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கு பாருங்க, அது அப்படியே அயனையும் அஞ்சானையும் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வருது பாருங்க இந்த சீன்ஸ்லாம், இதெல்லாம் கொஞ்சம் தங்கலான் மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் தான் ரசிகர்களுக்கு. ரெண்டாவது, இது எல்லாமே காரணம் கிடையாதுங்க, இவங்க கொடுத்த பில்டப் தாங்க மெயின் காரணம். அதாவது நம்ம புள்ள நமக்கு வசதியாக தான் தெரியும், ஆனால் அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, மற்றவன் தான் பாராட்டணும். அங்கே தான் இந்த படம் அடி வாங்கிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஜோதிகா சொல்கிற மாதிரி திட்டமிட்டுலாம் இங்கே தமிழ் சினிமாவில் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் இப்போ வெக்ஸ் ஆகி போயிருக்காரு, அவரை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். ஜோதிகாவின் இந்த பதிவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நடிகை அமலா பால், சினிமாவில் படைப்பாற்றலையும் புதுமைகளையும் அங்கீகரிப்பது முக்கியம் என கருத்து தெரிவித்துள்ளார். விமர்சனங்களுக்கு மத்தியிலும் கங்குவா படம் முதல் 3 நாட்களில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் விமல்ராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். கங்குவா திரைப்படத்தின் முதல் 2 நாட்கள் வசூல் 89 கோடியை எட்டி இருக்கிறது. அதே சமயம் 3வது நாள் வசூலானது 15 கோடியாக சரிந்திருக்கிறது. கலவையான விமர்சனங்கள் காரணமாக கங்குவா திரைப்படத்தின் வசூல் படிப்படியாக சரிந்து வரும் நிலையில் இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அதிருப்தியை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி விமல்ராஜ். நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண ஆவணப்படத்தில் சர்ச்சைக்குள்ளான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் நீக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், நயன்தாரா ஆவணப்படத்தில் தனுஷ் உரிமை கொண்டாடிய காட்சிகள் முழுவதுமாக இடம்பெற்றிருக்கிறது. சர்ச்சைக்குரிய காட்சிகள் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது? சிவன் திருமணம் தொடர்பான நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் எனும் ஆவணப்படம் நாளை தினம் OTT தளத்தில் வெளியாகிறது.
இந்த ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷ் காப்புரிமை கோரிய காட்சிகள் நீக்கப்படாமல் அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய காட்சிகளோ அல்லது அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களோ இந்த ஆவணப்படத்தில் எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் படப்பிடிப்பு தளத்தில் விக்னேஷ் சிவன், நயன்தாரா பேசிக்கொள்ளக்கூடிய மற்றொருவருடைய மொபைலில் எடுக்கப்பட்ட காட்சிகளே இந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளது. இதனால் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தை இன்று திடீரென ரத்து செய்த அமித்ஷா டெல்லி திரும்பி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மைதேயி குகி இனக்குழுக்களிடையே வெடித்த மோதல் பெரும் வன்முறையாக மாறியது. இதில் இரு தரப்பிலும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஓராண்டிற்கு பிறகு மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பி வந்த நிலையில் கடந்த வாரம் ஜிரிபாம் மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது குக்கி ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினர் கொடுத்த பதிலடியில் குக்கி ஆயுத குழுவினர் 11 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து மைதேயி மக்கள் தஞ்சமடைந்திருந்த முகாம்களில் இருந்து 3 குழந்தைகள் 3 பெண்கள் என 6 பேர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு மைதேயி இன மக்கள் மாநிலம் முழுவதும் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதில் 2 அமைச்சர்கள் மற்றும் 6 எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்த சூழலில் முதலமைச்சர் பைரன் சிங் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகைகளை வீசி போலீசார் விரட்டி அடித்தனர். வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே மணிப்பூரில் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் மிகவும் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி நேரடியாக மணிப்பூர் சென்று அமைதி ஏற்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீரென்று அந்த பணிகளை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பியிருக்கிறார். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெருக்கடியான சூழ்நிலையில் மணிப்பூர் மாநில அரசு உதவுவதற்கு மத்திய குழு விரைவில் அங்கு செல்ல இருப்பதாகவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ராஜா. கடலூரில் பெய்த கனமழையால் கங்கனாங்குப்பம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனிடையே அரியலூர் அருகே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பரவலாக கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பின. திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையால் கங்கனாங்குப்பம் பஞ்சாயத்து உட்பட்ட பாபா நகர், எம்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. பல வீடுகளுக்குள்ளும் மழைநீர் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விஜயா, கிஷோர் ஆகியோர் கூறுகையில், அது பொன்னையாத்து ஓரன்றதால தண்ணி டக்குன்னு வடியவே மாட்டேங்குது. வீடுங்க லைனாக வந்துடவும் தண்ணி ஓடவே வழி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இதுவும் பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி இருக்க வாய்க்காலேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே தண்ணி வரனால இங்கேருந்து அவுட்புட் போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் எப்பயுமே இங்கே தண்ணி நின்றுட்டே தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் எந்த இதுவும் பண்ணலை இது வரைக்கும். இப்போ இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இல்லைன்னா வீடை விற்றுட்டு தான் வெளில போகணும்.
இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் குந்தபுரம், கீழக்காவட்டாங்குறிச்சி, சேனாபதி, முடிகொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நண்பகல் நேரம் வரை சாரல் மழையுடன் கூடிய பனிமூட்டமான சூழல் நிலவியது. இதேபோல் திருவிடைமருதூர், மேலூர், ஓமலூர், புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை வெளுத்து வாங்கியது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நாளைய தினம் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நகரின் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் பிரபு வழங்கிய தகவல்கள் இவை. மதுரை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகளுக்காக 633 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக சின்ன உடைப்பு கிராமம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாலையிலேயே குவிக்கப்பட்டனர். இதனிடையே நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மறுபுறம் கிராமத்தில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறிய கிராமத்தினர் சிலர் தற்கொலை செய்யப்போவதாக மிரட்டல் விடுத்ததால் உச்சகட்ட பதற்றம் நிலவியது. இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்ட போதும் கிராம மக்களில் ஒரு பிரிவினர் அமைதியான முறையில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். இதுகுறித்து சின்ன உடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் சித்ராவிடம் பேசினோம். இந்த மக்களுக்கான அரசாங்கமா இது இல்ல பகட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கா? எங்க வேளாண் உயிரோட இருந்தா தானங்க நீங்க சோத்த திங்க முடியும். நாங்க விவசாயம் பண்ணாட்டி என்னத்தங்க திங்க போறீங்க? இந்த உயிர் எப்படி வாழும்? இனிமேல் அரசாங்கத்தை நம்பல, எங்க ஆண்டவனை நம்புறோம், அந்த நீதிபதிகளை நம்புறோம். நீதிமன்றம் என்ன உத்தரவு வருதோ நாங்க கண்டிப்பா அதை மதிச்சு நடந்துருவோம். ஒரு சின்ன நோட்டீஸ் காசு வாங்கினவங்களுக்கு அனைவருக்கும் ஊரை எடுக்க வராங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்களான்னு அந்த கலெக்டரை மாட்டா கேளுங்க. எங்க போய் நாங்க உட்காருவோம்? பிள்ளைய பூரா ஸ்கூல் படிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுக்காக எங்கே போய் நாங்கள் மாற்றி இடம் உட்கார வச்சு அதுக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூல் அது பாதிக்கப்படுமா? அந்த பிள்ளையோட படிப்பு பாதிக்கப்படும். செய்தியாளர் பிரபு வழங்கும் கூடுதல் தகவல். வரும் சனிக்கிழமை வரை தங்களுக்கு கால அவகாசம் வேண்டுமென கிராம மக்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வரும் சனிக்கிழமை வரை அனுமதி அளித்து மதுரை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சக்திவேல் உத்தரவிட்டதை தொடர்ந்து கிராமத்தில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் தற்போது வெளியேறியுள்ளனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி பிரபு. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதால் பெட்ரோல், டீசல் வாகனங்களை இயக்குவதற்கான தடையை மீறியதாக வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். டெல்லியில் நீடிக்கும் மோசமான காற்று மாசு காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி BS3 பெட்ரோல் மற்றும் BS4 டீசல் வாகனங்களை இயக்குவதற்கான தடையை மீறியதற்காக சுமார் 550 செலான்கள் போடப்பட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடும் பனிமூட்டம் மற்றும் காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியிலிருந்து 107 விமானங்கள் இன்று தாமதமாக புறப்பட்டன. 3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாட வாய்ப்பு இல்லை என்றும் அவருக்கு பதிலாக பும்ரா இந்திய அணியை வழிநடத்துவார் என்றும் இன்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் KL ராகுல் காயத்திலிருந்து மீண்டு பயிற்சியை தொடங்கியிருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற இந்த தொடரில் கட்டாயம் இந்திய அணி வென்றாக வேண்டிய சூழலில் முதல் டெஸ்ட் போட்டி பெர்த்தில் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. கேப்டன் ரோஹித் சர்மா ருத்திகா தம்பதிக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக பும்ரா இந்திய அணியை வழிநடத்துவார் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் போட்டி தொடங்க இன்னும் 1 வாரம் இருப்பதால் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா சென்று இந்திய அணிக்காக விளையாடுவது மிகவும் அவசியம் என முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி அறிவுறுத்தியுள்ளார். மறுபுறம் பயிற்சி ஆட்டத்தின் போது ஏற்பட்ட காயத்தால் இந்திய வீரர் சுப்மன் கில் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் வீரர்களான சாய் சுதர்சன் அல்லது தேவ்தத் படிகள் ஆகிய இருவரில் ஒருவரை இந்திய அணியில் சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் முழங்கை காயத்திலிருந்து குணமடைந்த KL ராகுல் மீண்டும் வலைப்பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.